இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸோட ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜர். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் அவங்க மைண்டில் வருது, என்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன், எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேங்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவல் கிரவுண்டிங் ஒர்க்கு. இந்த கிரவுண்டிங் ஒர்க்கை அவங்க பண்ணக்கூடிய வெப்சைட் எதுன்னா டேட் வெப்சைட்டை ரெஃபர் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் எனி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஃபில்ட்ரேஷன்ஸ் மோட போடும்போது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றது ஒரு லிஸ்ட் அவுட் வரும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 to 60 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட்னு போடும்போது 60 to 100 லெவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 ப்ரோக்ராம்ஸோ இல்லை இந்த 70 ப்ரோக்ராம்ஸை செக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஓகே என்கிட்ட நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாம் அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தி ப்ராசஸ்ன்னு டேரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் நினச்சிடுவாங்க. பட் இன் பிட்வீனில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனியோட காம்படிஷன் நிறையா இருக்கிறதுனால ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் உங்களோட சிஜிபிஏ ஃப்ரண்ட்டை மட்டும் பார்க்காம அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஐஎல்டிஎஸ்ன்றது மேண்டேட்டரி டாக்குமெண்ட். ஸோ இந்த 2 ஃபேக்டர் இருந்ததுனால நம்ம எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறையா அதர் அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் வேறு என்னென்ன இவாலுவேஷன் டூல் வச்சுருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜிஆர்இ அண்ட் கேட் ரெக்குவயர்மெண்ட். இந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜிஆர்இனா வெறும் யூஎஸ் அட்மிஷன்ஸ் பார்க்குறவங்களுக்கு, இல்லை கேட்டுங்கிறது இந்தியன் மாஸ்டர்ஸ் பார்க்குறவங்க எடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் நினச்சிக்கிறாங்க. பட் ஜென்ரலாக ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸை டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் இல்லாட்டி ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு இவங்க எய்தர் ஜிஆர்இ இல்லாட்டி கேட்ஸ் கோர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கொடுக்குறாங்க. ஒரு சில எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸை நான் இன்றைக்கி ஷார்ட் லிஸ்ட் எடுத்திருக்கேன். எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜிஆர்இ அடிஷ்னல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். டெகன்டாஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக் அண்ட் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த 2 ப்ரோக்ராம்க்குமே ஜிஆர்இ இல்லாட்டி கேட்டுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்களோட மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்புறமா ரைன்வால் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு இவங்களும் ஜிஆர்இ இல்லாட்டி கேட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆர்டபிள்யூடிஹெச் ஆஷன் யூனிவர்சிட்டி இது வந்துட்டு மோஸ்ட்லி வாண்டட் யூனிவர்சிட்டி ஃபார் மெனி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு. இவங்களோட டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ் மட்டும் இல்லை, நிறையா ப்ரோக்ராம்ஸ் இன் ஆர்டபிள்யூடிஹெச் வந்துட்டு ஜிஆர்இ ரெக்குவயர்மெண்ட்டோடு தான் இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் பேம்பர்கில் இன்டர்நேஷ்னல் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சயின்சஸ் இந்த ப்ரோக்ராம்க்கு ஜிஆர்இ ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் கான்ஸ்டன்ஸில் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் திஸ் அகெயின் இந்த யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு ஜிஆர்இ ரெக்குவயர்மெண்ட்டோடு தான் இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு மெயின் ரெக்குவயர்மெண்ட் நிறையா யூனிவர்சிட்டிஸ் எது கேட்பாங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்டு. ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸோட அதிக மைண்ட் செட் என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் தானே போகிறோம், நமக்கு ஏன் ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்கணுன்றதுனால பாதி பேர் அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெர்மன் லாங்குவேஜுங்கிறது எனக்கு அங்கே பார்ட் டைம் ஜாப்க்கோ இல்லை ஃப்யூச்சர் ஜாபு இல்லை சர்வைவல்காக மட்டும்தான் இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்க போகுது, ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் அங்கே போய் கூட எடுத்துக்கலான்ற நினச்சதுனால இங்கே அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நிறையா பேர் இன்னும் எடுக்காமலாம் இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இந்த லாங்குவேஜ் சர்டிஃபிகேட்டோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற யூனிவர்சிட்டிஸை அவங்களால அப்ளை பண்ண முடியறதில்ல. ஸோ அது எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ன்றதை பார்க்கலாம். கெம்னிட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி டியூ யூனிவர்சிட்டி. இதில் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஜெர்மன் லாங்குவேஜ் A1 சர்டிஃபிகேட் உங்களோட அப்ளிகேஷன் டெட்லைனுக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபியூல்டா யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் குளோபல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ் A1 லெவல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ரோசன்ஹெம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் இன்ஜினியரிங் சயின்சஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்க்கு இவங்க A2 லெவலே சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறாங்க. மிட்டல் ஹெசன் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஜெர்மன் லாங்குவேஜ் A1 லெவல் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்டுன்றது நிறையா யூனிவர்சிட்டிஸ் அப்ளிகேஷன் ஸ்டேஜஸில் கேட்குறாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் என்ரோல்மெண்ட் ஸ்டேஜில் கேட்பாங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கிளியர் ஆனால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் ப்ரிப்ரேஷன்ஸ் கரெக்டாக பண்ணிக்க முடியும். என்ரோல்மெண்ட் ஸ்டேஜில் கேட்குற யூனிவர்சிட்டிஸை நீங்கள் அங்கே வந்துட்டு இப்போ இன்கேஸ் வின்டர் இன்டேக்னா செப்டம்பர் இல்லை அக்டோபரில் நீங்கள் அங்கே கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது அந்த அப்ராப்ரியேட் லெவல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் அங்கே என்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு அப்போ கண்டிஷனல் அட்மிட்னு ஒன்று கொடுப்பாங்க. அடுத்த ஒரு பெரிய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, நிறையா யூனிவர்சிட்டிஸ் 210 ECTS ரெக்குவயர்மெண்ட் போட்டு வருவாங்க. இந்த ஒரு கன்ஃபியூஷன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா இந்தியன் பேச்சுலர்ஸ் டிகிரியை வச்சுருக்கும் போது நம்மளோட அண்டர் கிராஜுவேட் கிரெடிட்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 180 கிரெடிட்ஸ் 180 ECTSோட ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறையா ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ்
210 ECTS ரெக்வயர்மெண்ட்டை கிளியராக கேட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளால் அந்த செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இதில் ஒரு செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட அந்த 180 ECTSலேருந்து அந்த 210ல் இருக்கிற அந்த ஷார்ட் ஃபால் 30 கிரெடிட்ஸ்க்கு மட்டும் அடிஷ்னல் மாடியூல்ஸை நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் இயரில் லைக் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செம்மில் நீங்கள் கேதர் பண்ண முடியற மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஷார்ட் ஃபால் 30 கிரெடிட்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண மட்டும்தான் உங்களோட சாய்ஸஸ் இருக்குமே தவிர, ஒரு யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்காக 210 தான் வேணும்னு கேட்குறாங்க, அது உங்களோட கிரெடிட்ஸில் இல்லை அப்படின்னா தென் யூ கெட் ஸ்டக் ஓவர் தென். எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் இந்த 210 ECTS மென்ஷன் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வராங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு இவங்களுக்கு 210 கிரெடிட்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கோல்ஸ்டட், இது அகைன் டியூ யூனிவர்சிட்டி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மோஸ்ட்லி வாண்டட் யூனிவர்சிட்டி. இவங்களதில் ஏஐ இன்ஜினியரிங் ஆஃப் ஆட்டோனமஸ் சிஸ்டம்ஸ், இந்த ப்ரோக்ராம்க்கும் இவங்க 210 ECTS ரெக்வயர்மெண்ட் மென்ஷன் பண்ணி வரக்கூடிய ப்ரோக்ராம் இது. அடுத்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ப்ரொஃபஷனல் இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்மெண்ட்டோடு தான் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் நிறையா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு MBA ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்கிறது தான் அவங்களோட தாட் இருக்கும். பட் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு போகும்போதும் ரெக்வயர்மெண்ட் தேவையா அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கலாக நம்ம எடுக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு சில சாய்ஸஸ் இது மாதிரி என்ன ரெக்வயர்மெண்ட்டில் இருக்குன்றதை பார்க்கலாம். சேம் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் இதே ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்க்கு அவங்க ரெலவெண்ட்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொஃபைல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு மெயின் ரெக்வயர்மெண்ட்டாகவே இருக்குது. அடுத்து ஹாஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ன்ற ப்ரோக்ராம்க்கு 1 year ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட ரெக்வயர்மெண்ட்டை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸஸை கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையான்ற அந்த ஸ்டார் மார்க் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ எதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கன்சிடர் பண்ணுறாங்க, எந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய மேஜர் கன்ஃபியூஷன் நடக்கக்கூடிய ஒரு ரெக்வயர்மெண்ட் தான் இந்த விபிடி. அப்புறம் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் ப்ரீ செக்குன்னு ஒரு அடிஷ்னல் ரெக்வயர்மெண்ட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விபிடினா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிஎஸோட கிளாரிட்டி வந்துக்கலாம். ஏபிஎஸ் டாக்குமெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும். அது இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டியும் லெஜிட்டிமசியும் ப்ரூவ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தான் அது. அது நம்ம இங்கேயே வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜெர்மன் கான்சுலேட்டில் நீங்கள் அதை வாங்கிடுவீங்க. அது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். விபிடின்ற டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் யூனி அசிஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு. இந்த சர்டிஃபிகேட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் கிரேட்ஸ் வந்துட்டு 10 CGPAல இருக்கிற டாக்குமெண்ட்டை ஜெர்மன் கிரேட்ஸு அவங்களோட 4 GPA கன்வர்ஷனில் பண்ணி கொடுக்குற டூல் பேர் தான் வந்துட்டு விபிடின்ற டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த 1/4 ஸ்கேலில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் 4ங்கிறது லீஸ்ட் ஸ்கோரு, 1ங்கிறது தான் ஹையஸ்ட் ஸ்கோரு. ஸோ நம்மளோட 10 GPAல இருக்கிற கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைலை அவங்க 1/4 GPA ஸ்கேலில் மாற்றி கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் ஒரு ரெக்வயர்மெண்ட் போட்டு ஒரு யூனிவர்சிட்டி வருதுன்னா, அந்த டாக்குமெண்ட்டை யூனி அசிஸ்ட் இவாலுவேட் பண்ணி கொடுக்கறதுக்கே மினிமம் 3 to 4 வீக்ஸ் ஆகும். ஸோ அது டெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனே கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ப்ரீ செக் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ். ஸோ ப்ரீ செக்குன்றது என்னென்னா, அது காமனாக டெட்லைன் வரைக்கும் ஓப்பன் அப்பில் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த ப்ரீ செக்குன்றது ஒரு ஏர்லியர் டைம் லைனில் யூனிவர்சிட்டிஸ் அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வெரிஃபை ஆகி இவாலுவேட் பண்ணி ஓகே சொல்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் மெயின் அப்ளிகேஷன் டெட்லைன் வரைக்கும் ஓப்பன் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா, இந்த ப்ரீ செக் இருக்குன்னே தெரியாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அந்த ப்ரீ செக்கோட டைம்லைன் முடிஞ்சிருச்சுன்னா இங்கேயும் நீங்கள் யூ வில் பி மிஸ்ஸிங் அவுட் வித் தோஸ் யூனிவர்சிட்டிஸ். ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு விபிடி இருக்குது, எந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ரீ செக் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸும் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். நம்ம இப்போ பார்க்க போகிற சாய்ஸஸில் எதுக்கு இந்த மாதிரி ப்ரீ செக் அண்ட் விபிடி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டார்ட்மண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸில் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற ப்ரோக்ராம்க்கு ப்ரீ செக்குன்ற ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று உண்டு. அண்ட் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் இந்த ப்ரோக்ராம் அகெயின் நம்ம இதில் 2 பர்டிகுலர் ரெக்வயர்மெண்ட்ஸ் இதிலேயே பார்த்துருக்கோம். 210 கிரெடிட்ஸும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இந்த ஹாம்பர்க்கு தேவை. அதையும் தாண்டி இந்த யூனிவர்சிட்டியில் 210 கிரெடிட்ஸோடு சேர்த்து விபிடி ரெக்வயர்மெண்ட்டும் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் ப்ரோக்ராம்க்கு இருக்குது. ஸோ அகெயின் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கோல்ஸ்டாட் ப்ரோக்ராம்க்கும் நீங்கள் விபிடி அப்ளை பண்ணணும்.
ஸோ இப்போ ஓவராலாக இப்போ நம்ம இந்த 5 ரெக்வயர்மெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருதுன்னா, என்னதான் நம்மக்கிட்ட சாய்ஸஸ் ஒரு 50 ஆர் 60 ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும், இதில ஒரு சில யூனிவர்சிட்டீஸ்ல நம்மளால ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லன்னா அப்ளை பண்ண முடியாது. ஜிஆர்இ இல்லாம ஒரு சில யூனிவர்சிட்டீஸ் உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி ஃபில்ட்ரேஷன் டூல் ஒண்ணு மைனஸ் ஆக ஆக, உங்களோட நெட் சாய்ஸஸ் ஆஃப் யூனிவர்சிட்டீஸ் லிமிட்டடா இருக்கும். தட் டசன்ட் மீன் உங்களோட சாய்ஸஸ் கம்மிங்கிறதுனால தட் இஸ் நாட் அ ராங் வே பேசிக்கா. பட் நீங்க கரெக்ட்டான ப்ரொஃபைல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது, உங்களோட அட்மிஷன் கிளாரிட்டி இஸ் மச் மோர் ஹையர். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ சரியா பண்ணாம, ரேண்டமா அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா, ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ்ல இந்த ரீசன்ஸ்லாம் தான் வரும். ஜிஆர்இ ஸ்கோர்ஸ் இல்ல, ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லன்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷன் வந்துடக்கூடாது. ஸோ, அதனால உங்களோட டைம நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, யூனிவர்சிட்டி ஷார்ட் லிஸ்டிங்க்கு நெறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி, அதில உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க எங்கெங்கலாம் ஃபிட் அவுட் ஆறீங்கன்னு தெரிஞ்சுட்டு மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களோட அட்மிஷன்ஸ் வித் ஜெர்மன் யூனிவர்சிட்டீஸ் வில் பி சக்சஸ்ஃபுல். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா நான் இப்போ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ பத்தி பேசியிருக்கேனோ, அந்த எக்ஸெல் ஷீட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ரெடி ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்கேன். இஃப் நீடட் நீங்க அந்த பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ட டவுன்லோட் பண்ணிட்டு, யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். பட் இப்ப நான் எடுத்திருக்கிறதுங்கிறது இந்த 2026 இன்டேக்குக்கான இன்ஃபர்மேஷன். எவ்ரி யூனிவர்சிட்டி ஒரு இன்டேக் இந்த ரெக்வயர்மெண்ட்ஸை மாத்துறாங்க, அடிஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸை இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு தி கரண்ட் இன்டேக் நான் இந்த டாக்குமெண்ட்டை அப்லோடடா வச்சிருக்கேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிலேட்டடாக வில் ஜஸ்ட் மீட் யூ. தேங்க் யூ.